ராகுவுக்கு தான் இருக்கப்பட்ட இடத்துல இருந்து 5லேயும் 7லேயும் 9லேயும் பார்வை இருக்கு. அப்ப ராகு இங்கு இருக்கு என்று மட்டுமல்ல, அதோட பார்வையை கூட கால்குலேஷன் செய்ய வேண்டும். பிளஸ் சனி 3, 7, 10 சனிக்கு பார்வை இருக்கு. சூரியனுக்கு 7ல் மட்டும்தான் பார்வை இருக்கு. செவ்வாய்க்கு 4லேயும் 7லேயும் 8லேயும் பார்வை இருக்கு. கேதுவுக்கு ராகு மாதிரியே 5, 7, 9 இடங்களில் பார்வை இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படி கிடையாது. பார்த்தாலே போதும். அதாவது ஏதாவது ஒரு ராசியில் இந்த கிரகங்கள் பார்வையினாலே யோகம் செய்தால் கூட போதும். கிரகங்கள் சேர்ந்திருக்கப்பட்டதுக்கு தான் யோகம் என்று சொல்லப்பட்டது. யோகம் என்றால் பாக்கியம் என்று நினைக்கிறீங்க. ஜோதிஷத்தில் கிரக யோகம் என்று சொன்னால் பாக்கியம் என்று அர்த்தம் இல்லை. 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கப்பட்டதுக்கு தான் கிரக யோகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ கிரகங்கள் யோகம் கொண்டோ, அதாவது ஒன்று சேர்ந்திருந்தாலோ, பார்வை கொண்டோ, ஒரு ராசியில் 2 பாவ கிரகங்களும் பார்க்கறதா இருந்தால்